ஓடி வரேன். கூப்பிடுவோம் ஓடி வரேன். ஆமா சொல்லியாச்சுமா ஏன் முன்னதாக உனக்கு அரண்மனை வரக்கூடிய ஆள் தானே நீ? இன்றைய தினம் என்ன காண சாப்பிடலாம்? நீங்க அம்மன் சைலண்ட் சைலண்ட். எனக்கு மேல குச்சி ஆயிடுச்சு. கல்யாணம் திருமணம் அதான் நான் இங்கிலீஷ்ல வாய வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ்ல வாய வச்சா எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கொடுங்க. நான் சாதாரணமான வேலை கிடையாது. அந்த விட்டு விட்டு அடிக்கிறாங்களே கூட்டு அடிக்கிறாங்களா? அடே சரி நெய்யுதா வேலை செய்யறேன். நானு எங்க இருக்கிறேன்? நானு சனியில இருக்கிறேன். சனியில இருக்கியா? சென்னை மாநகரம். அங்க நான் வேலை செய்யும் போது எங்க அம்மா நான் பண்ணிட்டாங்க, டேடி உன்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி அது 2 குழந்தை ரெண்டு குழந்தை பெற்று வச்சுக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உன்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெற்று வச்சு. ஓ உன்ன கூட வயசுல சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைக்கிறீங்க. நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறியே? நான் என்ன சொன்னேன், என் அம்மா சனியில இருக்கிற பொண்ணுங்களா நீ அங்கேயே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எங்க அம்மா சொன்னாங்க. சனியில இருக்கிற பொண்ணுலாம் தேவையில்லம்மா எனக்கு. ஏன்னா அதுங்க பேண்ட் கீழே மாட்டின்னு சூத்த ஆட்டி ஆட்டிட்டு போவோம். கிராமத்து பொண்ணை பாருமான்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, கிராமத்து பொண்ணை பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. எனக்கு ஒண்ணு போன்ல வாய வச்சு என்ன கூப்பிடுறாங்க. போன்ல வாய வச்சுட்டாங்களா? போன் பண்ணி உன்னை கூப்பிடுறாங்க. பொண்ணு பாத்துக்கிறேன் வேணான்னு. பொண்ணு பார்த்தா கோவில உட்காந்துக்குது. நான் அங்கிருந்து வரும்போது சாதாரணமா வரல. ஐயோ வாயில சென்ட் அடிச்சுக்குது. வாயில சென்ட் அடிச்சுக்கின்னு வேலை சென்ட் அடிச்சுக்கினேன். பவுடர் கல்லு கொட்டிக்கினேன். தலையில தான் பவுடர் கொட்டி போவாங்களாடா? டேய் மூஞ்சில பவுடர் அடிச்சுக்கினேன். பேண்ட் தூக்கி மூஞ்சில மாட்டிக்கினேன். மூஞ்சில மாட்டிக்கினேன். சட்டை தூக்கி கால்ல மாட்டிக்கின்னு வந்துட்டேன். நீ சொல்றதா எட்டி இல்லைங்க போட்டாங்க. ஏய் பேண்ட் கால்ல மாட்டிக்கின்னு சட்டை கையில மாட்டிக்கின்னு சட்டை மேல வச்சுன்னு வர கிளம்பி வரேங்க. வரும்போது எல்லாம் டிப் டாப்பா வர பொண்ணு பார்த்தா கோவில உட்காந்துக்குது. சத்தியமா சொல்றேங்க, என் பொண்டாட்டி என்ன சொல்றா? சத்தியமா என் பொண்டாட்டி மாதிரி நீங்க ஊர் ஒருத்தர பாத்துருக்க முடியாது. ஆமாங்க பூமியிலேயே. டேய் பூமியிலேயே இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி மாதிரி பாத்துக்க முடியாது. அந்த நொலாங்கனி தெரியுமா? நொலாங்கனியா வேளாங்கனியா நலாயினி? அதை விட ஒரு நிமிஷம் பொண்டாட்டி. அடா பாய்ங்க. அது இந்த கலியுகத்துல நலாயினியே ஓவர்டேக் பண்ணிராடனா நீ இந்த விஷயம் கேட்ட பிறகு தான தெரியும். அது மட்டும் கிடையாது. அந்த சத்துவான் சாவுல திருடிக்கிறாளே. சத்துவான் சாவுல திருடுறவனா? சத்தியவான் சாவித்ரி. அதை விட ஒரு இன்ச்சு என் பொண்டாட்டி விட்டுனீங்க. அடா பாய்ங்க. அது மட்டும் கிடையாது. அந்த நொலத்தங்க நொல்லையா? ஏய் நல்ல தங்கால்றா. அதே விட என் பொண்டாட்டி சத்தியமா மோ அழுத்தமா அடிச்சு சொல்றேன். ஆமாங்க. என்ன அப்படி உத்தமி அதெல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு பேசிக்கிறாங்க. டேய் பையா, உலகத்திலேயே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஆம்பளை தட்டிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போறதுன்னா மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரும். அது ஒண்ணு மட்டும் ஒழுங்கா அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஆனா உனக்கு அடிச்சிச்சுடா லாட்டரி சீட்டு. பேசிக்கிறாங்க இவனுக்கு ஏன் அந்த பொண்ணுன்னு அப்படி பேசிக்கிறாங்க. பாடுறா சும்மாவே தாலி கட்டுங்க. காலையில நான் 7:30 மணிக்கு தாலி கட்டேன். சரி நைட்டு 10 மணிக்கு எனக்கு முதல்ல இரவா? ஏய் முதல் இரவு. அதான் இரவு எனக்கு மனசுலாம் லடாக்கு நச்சுங்குது. எதுக்கு இன்னைக்கு முதல்ல இரவு வச்சேன். இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங்லாம். என்னடா இது? இந்த பக்கம் கேட்டுனா அந்த பக்கம் கேளுது, அந்த பக்கம் தூக்கிட்டா இந்த பக்கம் கேளுது. நான் சந்தோஷமா இருக்கிறேன். உடனே பார்த்தா எங்க ஓனர் போன் பண்றாரு. எந்த ஓனரா? சரி என்ன? ஓ வேலையில இருந்து. ஏன்னா அது 10 மணிக்கு எதனா பண்ணா நீ கல்யாணம் தானடா, நீ ஒரு நாள் கூட விட மாட்டாரு. அதான் அவர் என்ன பண்றாரு, நான் தாலி கட்டி 7 மணிக்கு காலையில தாலி கட்டினேன். மணி 2 மணிக்கெல்லாம் போன் பண்றாரு. பகல் 2 மணிக்கு. அடடே எனக்கு என்னங்கன்னு கேட்டேன். டேய் நீ என்ன பண்ணு, ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட்டுப்படம் 3 லட்சம் பட்டுப்படம் நீ அது கொஞ்சம் வாரான்னு கூப்பிடுறாரு. ஓ அவருக்கு ஆர்டர் வந்துட்டுக்குது. என்ன பண்றது? என்ன பண்ணணும்? என் பொண்டாட்டி குத்துமையா இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லுங்க. என்ன சொல்லு. நான் போய் என் பொண்டாட்டி சொல்றேன், அதே மாதிரி விஷயந்தியா இந்த மாதிரி கூப்பிடுறாருன்னு சொல்றேன். எந்த பொண்டாட்டி குத்து மேல தெரியுங்க. ஓ முதலிரவு வண்டி நைட்டு சொல்றேன். நீ இதை இந்த மாதிரி எங்க ஓனர் கூப்பிடுறாரு. நான் கூப்பிடுறேன்.
கூப்பிடுறேன் நான் போறேன் போயிட்டு வரேன்னு சொல்றேன். அதுக்கு சொல்றேன் அந்த உத்தமைய ஆ. இது ஆத்துல ஓர தண்ணி அங்க அச்சு போறதுக்கு கிணத்து தண்ணி நீங்க எப்பவுமே மொண்டு குடிச்சுக்கலாம். அடா பாவி டேய், நீங்க போயிட்டு வாங்க. நீ முதல்ல சொன்னியா இந்த நலாயினி நல்ல தங்கா கண்ணையே போனாங்கன்னியா. ஆனா இவங்கெல்லாம் சத்தியவான் சாவித்திரிலாம் சொல்லு பாரு, இவங்கெல்லாம் பத்தினி பெண்டிர்கள். இவங்கள கூட ஒப்பிடும் போது இது என்ன ஆத்து தண்ணி அடிச்சு முறத்துக்கு, இது நம்ம வீட்டு கிணத்து தண்ணி தானே, எனக்கு அதெல்லாம் கொண்டு குடிச்சிக்கலாம். வேலையை போய் பாருன்னு முதல்ல சொல்லிக்கிறா பாரு அந்த பொம்பளை. டேய் இரும்பி இரும்பி போய் தொலைக்க போற ஏண்டா உண்மையானுமே இத நீ சொன்ன வரலாம் உன் முன்னாடி பத்தினி தான்டா. சத்தியமா சொல்றேங்க. ஒரு பத்தினி ரெண்டு பத்தினி இல்லடா. அதான் சொல்றேன். உடனே பண்ணி சொல்லிட்டு வேலைக்கு போய் ஒரு மாசம் பொறுத்து வரேன். ஆடா போய் ஒரு மாசம் ஆகி போச்சு போன இடத்துல. என்ன பண்றது, ஒரு மாசம் பொறுத்து வரும்போது சும்மா வர முடியும். பொண்டாட்டி முதல்ல நடக்கலையா? இல்லையே நான் ஆல்ரெடி வேலைக்கு கிளம்பிட்டேன். சரி அப்பா கிளம்பிட்டு வேலைக்கு. ஐயோ முதல்ல கூட நடக்கல. நம்ம பொண்டாட்டி தாலி கட்டி விட்டு வந்தோமே ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசம் ஆயிடுச்சு. வரும்போது சாதா வரல, புது பொண்டாட்டியாச்சு என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன். பேக் ஃபுல்லா வாங்கிட்டு வரேன். அடா பாய் ஒச்சக்கலை வெல்லம் அவங்க பொரி உண்டை பொரி இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அடா நாதாரு, இது எங்கேயுமே கிடைக்காத பொருள். பொரி உண்டை அவளு ஒச்சக்கல்ல பொரின பேராண்டம் பண்ணியா குத்த பாருங்க பேராண்டம் கோயிலுக்கா. கிராமத்து பொண்ணு அவள் விரும்பி சாப்பிடுவா. ஆமா இருமி சாப்பிடுவா. அவளுக்கு கக்கும் அவளுக்கு விரும்பி சாப்பிடுவா. சரி வந்து சத்தியமா சொல்றேன் முன்னாடி ஊத்துனீங்க. அன்னிதான் அதான் சொல்லிட்டால கிணத்து தண்ணி தானேப்பா, அதோட நான் கிடையாது. உடனே வந்து வீட்டு வாசல்ல வச்சுட்டு என் பொண்டாட்டி கூப்பிடுறேன். அவன் வீட்டுல இருந்து வர்றான். ஓடி போய் கட்டுக்குள்ளே பார்த்தா என்ன தொடாதுன்றா. ஏன் ஏண்டா ஒருவேளை தாலி கட்டின கையோட ஓடிட்டியா நீ மெட்ராஸுக்கு வேலைக்கா? உன் முகம் மறந்து போச்சாவோ? அப்படி இல்லைங்க, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு ஏய் நல்ல திருட்டு பையன்டா நீ. நம்ம கல்யாணம் பண்ணி விட்டு போனா யாருன்னா கட்ட பசங்க மொட்டை பசங்க சைட் அடிப்பாங்கன்ட்டு எடுத்து போய் ஊட்ட விட்டு தூரமா விட்டு மெட்ராஸுக்கு போட்டியா நீ? அப்படின்னா ஓ மாதவிடாயா? சரி சரி ஒரு மாசம் ஆகி போச்சா? அப்படியே மூணா வீட்டு பக்கம் உட்காந்து அப்படியே 300 ரூபாய் முள்ளங்கி உன் முன்னாடி என் பொண்டாட்டி உச்சி மேல சொல்லிட்டு பாக்குற ஜனங்களை நீ பாத்தியா மூஞ்சில கால் துப்புங்க. சரி 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 அவ சொல்றா என்னால தான் சுகத்தை கொடுக்க முடியல, இந்தாங்க 300 ரூபாய் நீங்க யார்கிட்ட சுகமா இருந்துக்குவாங்க. எந்த பொண்டாட்டி சொல்லுவா டே இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி மாதவிடாய் ஆகி போச்சு, என்னால உனக்கு ஒரு சுகத்தை குடிக்க முடியல, எட்டு போய் சரக்கு இருக்கு சாப்பிட்டு கொடுத்ததா 300 ரூபாய். சந்தோஷமா வந்துட்டு போய் அதான்டா சாராயம் குடிக்குவா. வேற எதுக்கா? என்னால்தான் சுகத்தை கொடுக்க முடியல, வேற யாருன்னா கூட்டு சுகமா இருந்துட்டு வா. எனக்கு புரியல. டேய் கோபால தங்கச்சி நாய் கட்டுட்டு வா. வேற எங்கடா கொடுத்து சந்தோஷம் வந்துட்டோம்னா எனக்கு புரியலடா. என்னதான் சுகத்தை கொடுக்க முடியல, வேற யார்ட்ட மூணா விட்டு மூணாங்கறாளே. ஆடா பாய். டேய் 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 எந்த ஒரு தமிழகத்துல இருக்கிற பெண் இல்ல, உலகத்திலேயே எந்த ஒரு பெண் மகளா இருந்தாலும் சரி சாப்பிட்ற சாப்பாடு கூட பங்கு கொடுத்துருவாங்க. ஆனா கட்டிய கணவன்ல பங்கே கொடுக்க மாட்டானா. ஆனா அந்த இடத்துல உன் முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிறா பாரு, அவ உண்மையுமா சத்தியமான ஒரு பத்திரிடா, உத்தமிடா. டேய் தெய்வத்துக்கு நிகரானோடா உன் முன்னாடி. ஆனா அவளை நான் பார்த்தேன், அவ கால நான் நெடுக்க விழுண்டா. அவன் என்ன பண்ணா 300 ரூபாய் குத்துட்டாங்கன்னா போய் வான்னு சொன்னால, நான் என்ன பண்ண 3 வீட்டு மூணு மாட்டேன் 300 ரூபாய் குத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்தேன். சரி என் பொண்டாட்டி வாசலே நிக்கிறேன். எங்க போய் வந்தனே என்ன கேட்டேன். முன்னாடி நீ தான் 300 ரூபாய் குத்து எங்கன்னா சந்தோஷமா வந்துட்டு வர சொன்னிய, நான் 3 வீட்டு மூணு மாட்டை குத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்து கேட்டேன். என் பொண்டாட்டி கேட்டா அட பாவி 3 வீட்டு மூணு மாட்டை 300 ரூபாய் குத்துட்டு போறேன், அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வருவான் 10 ரூபா தான் கொடுப்பான், நீ 300 ரூபாய் கொடுத்து புறம்போக்கு. அவங்க வீட்டுக்காரன் முன்னாடியான வர வெறும் 10 ரூபாய் தான் கொடுப்பான், அவகிட்ட ஏத்து மணி 300 ரூபாய் குத்துட்டு வந்துட்டாடான்னு உனக்கு திட்டிக்கிறா. இவளை வேற உத்தமி பத்தினி, நான் வேற அவளை பார்த்தா காலில் போயிறேன்னு சொல்லிக்கிறான். ஜென்மத்தை அலசன இந்த வேற மேடை போட்டு சொல்லிக்கிற பாரு. இத என்னடா காலத்தாமனா கட்டு கையில கொட்டி கிடக்குறேன். கேட்க போகிறேன். கேட்கும் கேள்விக்கு பகிர்வு அளிக்க வேண்டும் அல்லவா? நான் அணில் அணில் மக்கள்
உற்சாகமாக சீரம் சிறப்புடன் வந்து வருகிறார்களா? ஐயா வாழ்க வாழ்க வாழ்கன்னு மக்கள்லாம் உங்களை வாழ்த்து கொண்டிருக்காங்க. வாயால வாழ்த்துறாங்க, மனதால போட்டுறாங்க. ஐயா அள்ளி தரக்கூடிய வள்ளல் வாரி வழங்கக்கூடிய உங்களை போட்டு கொண்டிருக்காங்க. சபா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். டேய், இன்றைய தினம் உன்னை விரைவாக அழைத்த காரணம் என்ன தெரிகிறதா? ஐயா என் மனதில் ஒரு ஆனந்தமான செய்தி என்னங்க ஐயா? உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தான் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஐயா நீங்க எதுவுமே மறக்கக்கூடிய நாங்கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்க. ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் யாரோட சொல்ல தெரியுதா? என்னுடைய மனைவி ஆரவதி இருக்கிறார் அல்லவா? என்னுடைய மனைவி வந்தால் என்னுடைய